ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஆர்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்கீம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸோ நம்மளோட பணம் வந்து சேஃபாகவே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம் நம்ம வந்து கட்டணும். அதாவது 60 மாதம் வந்து நம்ம கட்டணும். எவ்ரி மந்த் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். எலிஜிபிலிட்டி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 100 ரூபா இல்லை ஒரு 1000, 500 இல்லை 2000, 3000, 5000, 10,000 இது மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோவுக்கு கட்டலாம். ஆனால் ஒவ்வொரு மாதம் இப்போ நீங்கள் 500 ரூபா கட்டுறீங்கன்னா 5 வருஷத்துக்குமே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 500 ரூபா தான் கட்டணும். ஒரு மாதம் நான் 500 ரூபா கட்டுறேன், இன்னொரு மாதம் 1000 ரூபா கட்டுறேன் அப்படின்லாம் நம்ம கட்ட முடியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுறீங்களோ அதே தான் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6.5% வந்து நம்மளுக்கு தர்றாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்டு, இல்லைன்னா பேங்க்கில் கூட ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது ஃபோட்டோஸ் வேணும், ஆதார் வேணும், பான் கார்டு வேணும், டிரைவிங் லைசன்ஸ், அது மாதிரி எக்ஸ்ட்ரா நம்மள்கிட்ட எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஓட்டர் ஐடி இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கம்பல்சரி அவங்க வந்து ஃபோட்டோ கேட்பாங்க, ஆதார் கேட்பாங்க, பான் கார்டு கேட்பாங்க. நாமினி வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். நாமினி வந்து நீங்கள் ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜ்லாம் நீங்கள் போட வேண்டியதில்லை அப்ளிகேஷனில். இதே நாமினி வந்து 2 பேர் போடுறீங்க, இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு எதுவோ போடுறீங்க அப்படின்னா, இப்போ 2 பேரோட நேமை எழுதி ஃபார்மில் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஒரு ஆளுக்கு 50, இன்னொரு ஆளுக்கு 15 கூட கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆளுக்கு 75, இல்லை ஒரு ஆளுக்கு 25, அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து கொடுத்துக்கலாம் நாமினிஸ்க்கு. ஆனால் கம்பல்சரி நாமினி வந்து நம்ம போட்டு தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதம் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் கட்டும்போது அதுக்கு பெனால்ட்டியோட நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெனால்ட்டி ஒன்றும் ஜாஸ்திலாம் வராது, கம்மியாக தான் வரும். இப்போ நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயர் 2 இயர்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியாது. கம்பல்சரி 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் இதே அளவுக்கு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு இருக்காது. இப்போது மைனராக இருக்கவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கார்டியனோட தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போது மந்த்லி ஒரு 500 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 6.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. எந்த அமௌண்ட்டு நம்ம வந்து கட்டினாலும் இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அவங்க நம்மளுக்கு தருவாங்க, 6.5%. இப்போ நீங்கள் 60 மாதம் நம்ம வந்து கட்டணும். இப்போ நீங்கள் 60 மாதமும் 500 ரூபா கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டு 30,000 வரும். அதுக்கு வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5,498 ரூபா வரும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் 35,498 ரூபா நம்ம கையில் வந்து கிடைக்கும். இதே 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் வந்து 60,000 கட்டியிருப்பீங்க. வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 10,989 ரூபா வரும். டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 70,989 ரூபா கிடைக்கும். இப்போ நீங்கள் 2,000 கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு, அதாவது 60 மாதத்துக்கு 1,20,000 நீங்கள் வந்து கட்டியிருப்பீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 21,983 ரூபா வரும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்ன அப்படின்னா 1,41,983 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதே நீங்கள் 3,000 கட்டுறீங்க அப்படின்னா 1,80,000 நீங்கள் கட்டியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், அதாவது வட்டி நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 32,972 ரூபா கிடைக்கும்.
டோட்டலாக 2,12,972 ரூபா கிடைக்கும். இதே மாதிரி 5,000க்கும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வட்டி கிடைக்கிது அப்படின்னு. 54,000 கிடைக்கிது. 54,957 ரூபா நம்மளுக்கு கிடைக்கிது. நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் கட்டியிருப்பீங்க. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 3,54,957 ரூபா கிடைக்கும். இது மாதிரி 10,000த்துக்கும் போட்டிருக்கோம். நீங்கள் கையில் காசு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவாகும். நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நம்ம கட்டினோன்னா நம்மளால் சேவ் பண்ண முடியும்.